How to make money watching TikToks. டிக்டாக்ல இருந்து மணி மேக் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டான ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டோட்டலா 5 வகையில நீங்க டிக்டாக்ல இருந்து மணி மேக் பண்ணலாம். ஓகே, இந்த 5 வேல 5ஆவதா நான் சொல்ல போற வே தான் கூடுதலான அளவு நீங்க மணி மேக் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீலான்சிங். இப்போ ஃப்ரீலான்சிங் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்றை இன்னொரு ஆளுக்கு செய்து கொடுக்கறது மூலம் அவர்கிட்ட இருந்து பணம் எடுத்துக்கொள்ற. இது ஜொப்புக்கு சிமிலர் கான்செப்ட் தான். ஆனா ஜொப்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பெர்மனண்டாவே ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்வீங்க, ஒரு மாதம் உங்களுக்கு சேலரி தருவாரு. ஆனா ஃப்ரீலான்சிங்கிறது இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ங்கிற இது கான்செப்டுக்குள்ள வரும். நீங்க ஒரு ஆள்கிட்ட மட்டும் வேலை செய்ய தேவையில்ல, நீங்க ஒரே டைம்லயே 10 பேர்கிட்ட வேலை செய்யலாம். உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கும்னு சொன்னா உங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண இயலும்னு சொன்னா. உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா ஏழும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல நீங்க என்ன செய்யலாம், உங்களோட டிக்டாக்ல அப்லோட் பண்ணலாம். ஓகே, நான் எடிட் பண்ண வீடியோஸ் சொல்லி நீங்க எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ற, பிளஸ் நீங்க எடிட் பண்ற விஷயங்களை பிஹைண்ட் த சீன்ல நீங்க அப்லோட் பண்ற. அடுத்த வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை வீடியோ செஞ்சு கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி ஒன்று உருவாகும். அத்தாரிட்டி ஒன்று உருவாக்குள்ள நீங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லலாம், ஓகே உங்களுக்கும் இதே மாதிரியான வீடியோ எடிட்டிங் சர்வீஸ்கள் தேவைப்படும் சொன்னா என்ன கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ எடிட்டிங் தேவைப்படுறாங்க உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேல்யூ அதாவது பிரைஸ் ப்ரொவைட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஆக்களுக்கு ஃப்ரீலான்சிங் செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா நீங்க இந்த டிக்டாக் பாவிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா கிரியேட்டர் ஃபண்ட். டிக்டாக் கிரியேட்டர் ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அது இப்போதைக்கு யூஎஸ்லயும் இன்னும் 2-3 நாட்டுல இருந்து அவைலபிளா இருக்குது. கனடாவில் கூட அவைலபிள் இல்லை. நீங்க ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னா அவைலபிள் இல்லை. இந்தியாவில் டிக்டாக் அவைலபிள் இல்லை. ஸோ இது அநேகமான நாட்களுக்கு இல்லை. ஆனா நீங்க யூஎஸ்ல அதாவது அந்த டிக்டாக் கிரியேட்டர் ஃபண்ட் அவைலபிள் இருக்கிற நாட்டில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட வீடியோக்கு போற வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். லைக் யூடியூப்ல இருக்கிற மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ இதுல இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு 1 மில்லியன் வியூஸுக்கும் $20 சென்ட் பண்ணலாம். $20 பெரிய அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா மில்லியன் கணக்குல நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் நீச்சில் இருப்பீங்கன்னா டிக்டாக்ல மில்லியன்ஸ்ல வியூஸ் போறது அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நீங்க இருக்கிற நீச்சை பொறுத்து. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதாவது நீங்க யூஎஸ் கனடாவில் இல்லை யூஎஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னா இல்லாட்டி நான் நினைக்கிறேன் யூகேல அவைலபிள் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். ஸோ அந்த மாதிரி நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கிரியேட்டர் ஃபண்ட் மூலமும் earn பண்ணிக்கொள்ளலாம். மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு மணி மேக்கிங் மெத்தட் உண்டு. இது கிட்டத்தட்ட நான் 6-7 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கிரிப்டோ கரன்சி பிளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் எனக்கு சக்சஸ் கிடைச்ச மணி மேக்கிங் மெத்தட். அதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நான் கிரிப்டோ கரன்சில ஏர்ன் பண்ணதோட கூட ஏர்ன் பண்ணிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இல்லாம அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்க அஃபிலியேட் டீல் ஒன்றுல நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கு சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்குரிய கம்பெனி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல கமிஷன் தருவாங்க. அந்த கமிஷனர் 3-4 வீதத்துல இருந்து 90% வரைக்கும் வேரி ஆகும். அது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பொறுத்தது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸா இருந்தா கூடுதலான கமிஷன் கிடைக்கும். பிசிக்கல் ப்ராடக்ட்ஸா இருந்தா குறைய அளவு தான் இது கிடைக்கும். ஆனா நீங்க பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் சின்ன அமௌண்ட்னா மல்டிபிள் டைம் செல் பண்ணலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்குள்ள நீங்க ஹை டிக்கெட் ப்ராடக்ட் அவ்வளவு கூடுதலா செல் பண்ண முடியாது. ஆனா ரெண்டுலயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. எனக்கு பிடிச்ச பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அடுத்து ரெக்கரிங் கமிஷன் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்களை தான் நான் இவ்வளவு காலத்துக்கு நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நான் $5 ஃபிகருக்கு மேல நான் இவ்வளவு காலத்துக்கு ஏர்ன் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு வெளியில இருந்து வாங்கல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ள எவர்கிரீன் நீச்ல நீங்க ப்ராப்பரான பெசிவ் வேல நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கு நீங்க செய்யற ஒர்க்குக்கு காலம்பூரா உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டீங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு ஒர்க்குக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நான் ப்ரொமோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வாங்கினாக்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரை பாவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க மந்த்லி பே பண்ற அமௌண்ட்ல எனக்கு கமிஷன் இன்றைக்கு வரைக்கும் கிடைச்சிட்டு எப்ப நான் 2 வருஷத்துக்கு முதல் செஞ்ச விஷயத்துக்கு. அடுத்து ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ட்ரேட் பண்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா கமிஷன் கிடைச்சிட்டு. அப்ப அதை பாத்தீங்கன்னா நான் எப்பயோ செஞ்சேன் 2-3 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்ப கூட எனக்கு கமிஷன் கிடைச்சிது. சம்பந்தமா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றேன் ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் நீங்க HB யூடியூப் சேனல்ல பாத்துக்கொள்ளலாம். சோ நீங்க டிக்டாக்கை வச்சு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஏர்ன் பண்றேன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிச் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு மேக் மணி ஆன்லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்படி ஹெல்த்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ரிலேஷன்ஷிப் ஆனோலி நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிச் ஒன்று உங்களுக்கு நீங்க ஒரு பேஷனேட்டட் ரவுண்ட் இருப்பீங்க. இப்ப எனக்கு பாத்தீங்க சொன்னா மேக் மணி ஆன்லைன்ல கிரிப்டோ கரன்சில நான் எனக்கு விருப்பம். அதனால நான் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்ட் அண்ட் டிசைன்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, நல்லா டிசைன் செய்வீங்க, நல்லா ஆர்ட் செய்வீங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு
என்னென்ன கார்டனிங் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ இல்லை குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதுனால உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி போட்டு நீங்கள் பர்டிகுலர் உங்களோட நிச்சில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராமை கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். இப்போ நீங்கள் குக்கிங் இருக்கணும்னா குக்கிங் ரிலேட்டடான அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும்னா நிறைய குக்கிங் ரிலேட்டடான கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ், குக்கிங் ரிலேட்டடான புக்ஸ், குக்கிங் ரிலேட்டடான சம்திங் சாஃப்ட்வேர் என்னென்ன ஓகே படவை நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் என்ன செய்யணும்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில அஃபிலியேட் ப்ரோக்ராம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். சில அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லி குறிப்பிட்ட அளவு ஃபாலோவிங், குறிப்பிட்ட அளவு கம்யூனிட்டி ஒன்று இருந்தால் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு டிக்டாக் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே ஒரு டிக்டாக் ஒன்று இருக்கணும்னா நீங்கள் என்கிட்ட டிக்டாக் இருக்கீங்கன்னா இதை வச்சு உங்களை ப்ரொமோட் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் உங்களோட டிக்டாக்ட பயோவில் போடுறது மூலம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ண அப்புறம் உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். இது அஃபிலியேட் ப்ரோக்ராம் அநேகமாக நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களோட லிங்கை மற்றவர்களுக்கு ஸ்பேம் பண்ணணும்னு சொல்லி அப்படி இல்லை. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் சொல்லி 2 விதமான மார்க்கெட்டிங்ஸ் இருக்குது. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பொட்டன்ஷியலான ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை நீங்கள் உங்களை தேடி வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து சேல் எடுக்கிற. அவுட் கோயிங் மார்க்கெட்டிங் சொன்னால் நீங்கள் என்ன செய்யறோம்னா உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸை தேடி போய் செய்கிற மாதிரி டோர் டு டோர் சேல்ஸ் மாதிரி. ஓகே, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 2 மெத்தட்லையும் செய்யலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான மெத்தட் என்னன்னு சொன்னால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் தான். ஓகே, நீங்கள் ப்ராப்பராக டிக்டாக்ல கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்களோட வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வார்ம் ஆவாங்க. கோல்டுல இருந்து வார்முங்கிற ஸ்டேஜுக்கு வந்து அவங்களே உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இருக்கு நாங்கள் வாங்குறோம் அவங்களே உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே, ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நானே நினைக்கிறேன் அந்த லிங்க் எடுத்து அஃபிலியேட் லிங்க் எடுத்து கடந்த குரூப்பில் அங்கே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அந்த லிங்க் அனுப்பி வாங்கன்னு கெஞ்சி தரேன்னு நினைக்கிறேன். அது ஸ்பேம், அது வேறு ஸ்பேம். அதுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்பந்தமும் இல்லை. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் ப்ராப்பராக கிளியரான கண்டென்ட்டுகளை நீங்கள் ஆன்லைனில் கிரியேட் பண்ணுற மூலம் உங்களோட பொட்டன்ஷியல் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சேல் வைக்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட் உண்டு. நான் ஆல்மோஸ்ட் $5 ஃபிகருக்கு மேலே நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் டீல்ஸ் எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு பிறகு உங்களோட நிச்சில் இருக்கிற உதாரணத்துக்கு நீங்கள் குக்கிங் ரிலேட்டடான ஒரு குக்கிங் இல்லை நீங்கள் ஃபுட் ரிவ்யூ மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃபுட் எல்லாம் ரிவ்யூ பண்ணி இது போறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்யக்குள்ள நீங்கள் உங்களோட மணியை கொடுத்து தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் என்ன செய்வாங்க, உங்களுக்கு நல்ல ஃபாலோவிங்ஸ், உங்களுக்கு நல்ல ஆடியன்ஸ் வந்தோடனே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களை கண்டெக்ட் பண்ணி அவங்களோட இதுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் மணியும் பே பண்ணுறோம், ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பிராண்ட் டீல்ஸில் மணி கிடைக்கும். ஓகே, இது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ இன்னும் சில நேரம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் டிக்டாக் செய்கிறீங்க. ஓகே, டிக்டாக்ல சும்மா நார்மலாக ஒரு இடத்த ஒன்று பற்றி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை பற்றி கதைக்கிங்க, அட்ராக்ஷனை பற்றி கதைங்கன்னா ஸ்பெஷல் அட்ராக்ஷன் தீம் பார்க்குகள் உங்களை கண்டெக்ட் பண்ணி ஓகே எங்கள்கிட்ட தீம் பார்க்குக்கு வாங்க, எங்கள்ட அட்ராக்ஷன் வாங்க, எங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸை இது செஞ்சு வீடியோ கொடுங்கன்னு அவங்க உங்களுக்கு மணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, பிராண்ட் டீல்ஸ். இப்போ பிராண்ட் டீல்ஸ் எடுத்தோடனே நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், பிராண்ட் டீல்ஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகிறதோட உங்களை தேடி வரும். ஃபைனல் பெஸ்ட் வே கூடுதலான அளவு மணி மேக் பண்ணுற அளவு பொட்டன்ஷியல் இருக்கிற டிக்டாக் மணி மேக்கிங் என்னன்னு சொன்னால் உங்களோட ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம். நீங்கள் சர்டன் ஒரு நிச்சொண்டு இல்லை, நீங்கள் நல்லா மாஸ்டர் ஆகி கண்டினியூஸாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்களும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமாக மாற்றி அதை செல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்துக்கு பிறகு குக்கிங் புக் மாதிரி அப்படி குக்கிங் கோர்ஸ் உண்டு, அப்படி குக்கிங் கோச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் மந்த்லி ஆக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க உங்களோட கிளாஸுக்கு ஜூம்லேயோ கூகுள் மீட்லேயோ எடுத்து நீங்கள் அவங்களுக்கு படிப்பிக்கிற மாதிரி. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கோர்ஸை செல் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி ஒரு புக் மாதிரி கிரியேட் பண்ணி புக்கை செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அடுத்த ஆக்கிற ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நிச்சில் உங்களோட ஓன் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி உங்களோட ஆடியன்ஸுக்கு செல் பண்ணலாம். இப்படி செல் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி $100 செல் பண்ணிங்கன்னா அந்த $100 உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% மணி உங்களுக்கு. இப்படி வர மணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்டிங் எந்த விதமான செலவும் இல்லை, என்ன எல்லாமே டிக்டாக்ல பார்த்து வராங்க. ஸோ மார்க்கெட்டிங் இல்லை, உங்களோட எஃபர்ட் மட்டும்தான். அடுத்தது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகல, அது பிறகு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஹேர் பண்ணலாம். நீங்கள் அடுத்த டீமும் இல்லாட்டி உங்களுக்கு 100% எல்லா மணியும் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த 5 மெத்தட்டும் எனக்கு தெரிஞ்ச டிக்டாக்ல மணி மேக் பண்ண மாதிரி இதை தாண்டி வேறு ஏதாவது மணி மேக் பண்ண மெத்தட் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது டிக்டாக் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து எங்கள் HBO கன்சல்டன்சியால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு 100% ஃப்ரீ தான். சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் டிக்டாக்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.